நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து 10 ஆஃபீஸ் போய் கஷ்டப்படல. அதனால எனக்கு வந்து சினிமால என்டர் ஆனது கஷ்டம் தெரியல. ம். வந்தோனயே எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ம். மணிவண்ணன் சார்ன்னு ஒருத்தர் நண்பர் கிடைச்சாரு. போனோனே கேப்டன் விஜயகாந்த்ன்னு ஒரு இமிடியேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணனால எனக்கு ஒரு பெரிய இது கிடைக்கல. ஓகே. ஒரு மைண்ட்ல வந்து ஐயய்யோ! பட் இப்போ வர்ற பசங்கலாம் நெறைய பேர் ஆஃபீஸ்ல ஃபோட்டோஸ்லாம் குடுப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, ஃபோட்டோஸ் குடுங்க. ஆனா நெறைய ஃபோட்டோஸ். ஏன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து ரூ. 35 40 காஸ்ட் ஆகுது சின்ன ஆமா. ஃபோட்டோ. அவங்கள நான் என்ன சொல்லணும்னா, ஃபோட்டோஸ் குடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர்ட்ட போய் நீங்க மூவ் பண்ணுங்க. சிம்பிள்ங்க. ஒரே மேட்டர் சொல்றேன். இப்ப நீங்க இருக்கீங்க. இங்க ஒரு டைரக்டர் வர்றாரு. ஒரு பெரிய டைரக்டர். அவர் வந்து நீங்க பெக்குலியர் ஒண்ணு நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி, ஒரு பெரிய ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டர் போட்டு, அத காமெடி ரோல் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா, நீங்க ஒரு ரவுண்ட் வருவீங்க. சிம்பிள். ம். இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. ம். எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஆமா. எனக்கே நெறைய பேர் சொல்லிருக்காங்க. சார் நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்ட் டைரக்டர் ஆனாரு. ஒரு கேரக்டருக்கு ஒரு ரோல் குடுத்தாரு. இன்னைக்கு நான் ஜெயிச்சு இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருக்கேன் சார். அப்படின்னு நெறைய ஆர்டிஸ்ட் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. அப்படி ஏதோ ஒண்ணு அமையணும். அதுக்கான போராட்டங்களும், அதுக்கான பிஆர்ஓ ஒர்க் நீங்க பண்ணிக்கணும். அதான் மெயின். வேற ஒண்ணும் கிடையாது. நெகட்டிவிட்டினா நெறைய இருக்குங்க. நெறைய எதுக்கு நடிக்க வர? சில ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க நடிக்க வந்த புதுசுல. அங்க போனா தொரத்தி விடுறானுங்க சார்ன்னு. ஸோ அந்த மாரிலாம் இருப்பாங்க. நீங்க அத பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். அவன் தொரத்தி விட்டு போறான். அவன் திருப்பி எங்கேயாவது போய் தொரத்த விடப்படுவான். அதனால அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கிடுங்க. பாசிட்டிவா நமக்கு என்ன கிடைக்குமோ அத மூவ் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு.